குடும்பத்தில் கர்த்தருடைய கிருபை முழுமையாக இருக்கணும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்க முடியும். குடும்ப சமாதானமாக இருந்தால் தான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக வர முடியும். குடும்பத்தில் இடர்கள், கஷ்டம், வேதனை, சந்தோஷம் இல்லாத காரியங்கள் இருந்தால் தேவனிடத்தில் வருவதற்கு எண்ணமே வராது. என்ன வராது? எண்ணமே வராது. பார்த்துக்கலாம் போ, என்ன பார்த்துக்கலாம் போ. ஆனால் அதே மாதிரி சந்தோஷம் வந்துச்சுன்னா சரி வா போகலாம். அந்த துக்கம் வரும்போது பார்த்துக்கலாம் போ, ஒரு அசதி வருகிறது குடும்பத்தில் இல்லையா? இந்த குடும்பத்தில் சமாதானம் காண வேணும். குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இருக்கணும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கதான் செய்யும். குடும்பத்தில் எபேசியர் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்போ சமாதானம் இல்லாமல் பிரச்சனை வரும் பொழுது உனக்குள்ள புதிதான ஆவி இருக்கிறதுன்னு சொல்லி அதை நினைவு கூர்ந்து அந்த பிரச்சனையை கைவிட பார்க்கணும். கணவன் மனைவியோ இல்லை பிள்ளைகளோ பிரச்சனை உருவாகும் போது கர்த்தருடைய ஆவி அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த ஆவியை நம்ம என்ன பண்ணோம்? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னு? தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ புதிதான ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்களேன். புதிதான ஆவியை நான் பெற்றிருக்கிறதுனால என் குடும்பத்துல வருகிற பிரச்சனையை நான் அடையாளம் காணுவேன். ஏன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆவியை பெற்றவங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ அந்த பிரச்சனைக்கு தன்னை முழுமையா இஷ்டம் கொடுக்காதபடி தனியா நின்று அந்த பிரச்சனை என்ன என்று கண்டு அவைகளை தீர்வு காண கர்த்தருடைய ஆவியை நீ பெற்றிருக்கிற. புதிதான ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால குடும்பத்துல வருகிற பிரச்சனைய நீ மேற்கொள்ள உனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. குடும்பத்துல கதவுகள் திறக்கப்படணும். ஆனா முக்கியமான ஒரு 4 கதவு பூட்டப்பட வேண்டும். முக்கியமான ஒரு 4 கதவு பூட்டப்பட வேண்டும். அது என்ன கதவுனா பிரச்சனை என்ற கதவை பூட்ட வேண்டும். அது எப்படி பூட்டணும்னா புதிதான ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். சொல்லுங்களேன். புதிதான ஆவியை நான் பெற்றிருக்கிறபடினால இந்த பிரச்சனையை நான் என் குடும்பத்தில் அனுமதிக்க மாட்டேன். இந்த பிரச்சனை என்ன அதோட தீர்வை காணுவேன் தவிர அந்த பிரச்சனை யாருன்னா எழுப்பினாங்கன்னா அவர்களோடு சேர்ந்து நானும் சண்டை போட மாட்டேன். அந்த பிரச்சனையை பெருசா மாற்ற மாட்டேன். அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக நான் என்ன பண்ணுவேன்? புதிதான ஆவியை பெற்றதுனால ஞானத்தை தேட கற்றுக்கொள்ளுவேன். அப்போ இந்த பிரச்சனை உள்ள கதவை நம்ம என்ன பண்ணணும்? பூட்டப்பட வேண்டும். என்ன பண்ணணும்? அந்த பூட்டப்படுவதற்கு புதிதான ஆவியை பெற்றிருக்க வேண்டும். அப்போ எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னா நிச்சயமா நான் பிரச்சனையில விட மாட்டேன். நிச்சயமா பிரச்சனையில விட மாட்டேன். குடும்பத்துல அந்த கதவை பூட்டப்பட வேண்டும். அடுத்த பிரச்சனை, அடுத்தது பாருங்க, சண்டை. என்னது? சண்டை. இந்த சண்டைக்கு எபேசியர் புஸ்தகத்துல போட்டிருக்கிறது 4:24 வாசினா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆவி உள்ள இருக்கு. இப்போ ஆவி நிமித்த நம்ம என்ன பண்றோம்? புதிய மனுஷனாய் மாற்ற, புதிய மனுஷனாய் தரித்துக் கொள்ள நம்ம மாறணும். சண்டைக்கு சண்டை, பல்லுக்கு பல், அடிக்கு அடி, உதைக்கு உதை அப்படின்னு ஓடக்கூடாது. குடும்பத்துல சண்டை என்ற கதவை பூட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கதவை சாத்தணும். ஒருத்தர் சண்டை போட்ட ஒருத்தர் அமைதியா இருந்து அதை சமாதானமாக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். பிள்ளைகள் எல்லாம் சண்டையில இருந்து குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே தனித்தனியா பிரிஞ்சு போகிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியம்னா சண்டைன்னு ஒன்று வரும்போது நீ புதிதான மனுஷனை தரித்திருக்கிறதுனால பழைய மனுஷன் நீ கிடையாது. நான் இப்போ சமாதானத்திற்குரிய மனுஷனை தரித்திருக்கிறேன். அப்போ எல்லாத்தையும் பொறுமையோடு காத்து நடக்கிற மனுஷனை தரித்திருக்கிறேன். இது மகிமையினால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரம், இது கர்த்தர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த புதிதான சரீரம், இது சண்டைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி புதிதான சரீரத்தை பெற்றிருக்கிறேன். நான் எது நடந்தாலும் நான் என்னை தாழ்த்தி கொண்டிருப்பேன். அல்லேலூயா. அப்போ புதிதான ஆவி இருக்கு, புதிதான சரீரம் இருக்கு. புதிதா நம்ம மாறின உடனே நமக்குள்ள பழைய நினைவுகள் இருக்கக்கூடாது.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பழைய துருத்தி உள்ள புதிய திராட்சை ரசத்தை ஊற்றக்கூடாது. நான் இப்ப புதிதான ஆவி பெற்றேன், புதிதான மனுஷனா மாறினேன். இப்போ ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவார். ஏன்னா இந்த துருத்தி ஓட்டை இல்லை, இந்த துருத்தி பழசு இல்லை, அதனால அந்த அபிஷேகம் பலனை கொடுக்கும். இப்போ அபிஷேகம் ஊற்ற அவர் ஆயத்தமா இருந்தா, நான் புதிதான ஆவியை பெற்றோம் பழைய சுபாவத்தில் இருக்கிறேன்னா, புதிதான சரீரத்தை பெற்றோம் பழைய சரீரத்தோடைய சுபாவத்தில் வாழ்கிறேனா, இந்த துருத்தி பழைய துருத்தி இது உள்ள திராட்சை ரசத்தை ஊற்றினான்னா துருத்தி கிழிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்றார். எப்படின்னா திராட்சை ரசம் ஊற்ற உடனே சாப்பிட மாட்டாங்க, ஒரு 2-3 நாள் அதை வச்சு சாப்பிடுவாங்க. அப்போ 2 நாள் அது வைக்கும் போது பழைய துருத்தி என்ன ஆகுதுன்னா அதோட எஃபெக்ட்ல அது கீழ்ந்து போடும். அப்போ தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது நம்ம புதிதான ஆவி பெற்றிருக்கிறோம். பிரச்சனை வந்தாலும் நான் அமைதியா இருப்பேன். குடும்பத்துல புதிதான மனுஷனை தரித்திருக்கிறேன். சண்டைகள் வந்தாலும் நான் சண்டை போட மாட்டேன், ஏன்னா பழைய மனுஷன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 2 கதவை பூட்ட வேண்டும் குடும்பத்துல. உண்மையா இந்த கதவை பூட்டுகிறவன் தான் கர்த்தருக்குள் இருக்கிறவன், அவன் தான் ஜெயம் எடுப்பான். நான் அந்த நேரத்துல அமைதியா இருக்கிறதுனால நான் தோத்து போல, பாத்தியா நீ அமைதியாயிட்ட பத்தியா, தப்பெல்லாம் உன் மேலதான் அப்படின்னு மனுஷன் சொல்லுவான். ஆனா நீ அமைதியா, கர்த்தர் உனக்காக நீ நல்லவன் என்று வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீ தான் குடும்பத்தை கட்டுகிறன்னு சொல்லி வெளிப்படுத்துவார் ஆண்டவர்.